நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி இட்லி, தோசைக்கெல்லாம் நம்ம வந்து மாவு வந்து அரைச்சு வைப்போம் இல்லையா? அதிகமான அளவுல நம்ம வந்து இட்லி, தோசை தான் வீட்ல வந்து டிஃபனுக்கோ, இல்ல டின்னருக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மாவு வந்து அதிகமான அளவுல நம்ம வந்து அரைச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னும்போது, மாவு வந்து கொஞ்சம் தீந்து போற டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை வந்து அதிகமாயிடும். அந்த மாதிரி புளிப்புத்தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இப்ப நான் சொல்ற ஐடியா படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. மாவுல வந்து அந்த புளிப்புத்தன்மையும் இருக்காது. அதே சமயத்துல நீங்க இட்லி, தோசை பண்றீங்க அப்படின்னா, நல்ல வாசமாவும் உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி மாவோட குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த தேங்காவுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரவுன் கலர் ஸ்கின் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துடலாம். அது வந்து சேர்க்கறதுனால வந்து இட்லி, தோசை வந்து கலர் மாறவே மாறாது. அதில வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ நான் வந்து அப்படியே தான் வந்து சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற இட்லி, தோசை மாவில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த புளிப்பு தன்மையை நல்லா அந்த தேங்காய் ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசையா இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாவே வரும். அதே சமயத்துல தேங்காய் நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசமா இருக்கும். தேங்காய் வந்து சேர்த்து செய்றதுனால உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். மாவு புளிப்பாயிடுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல எந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அத திரும்ப வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மாவுல வந்து புளிப்புத்தன்மை அதிகமா ஏறிடுச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது உடம்புக்கு வந்து ரொம்பவும் கெடுதல் ஆயிடும். நெறைய கிளீனிங் பர்ப்பஸ்க்கு வந்து நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கேன், அதுக்கப்புறம் சிங்க் இந்த மாதிரி வந்து பொருட்கள வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்ரூம்ல வந்து நம்ம சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறதுக்கு அது வந்து ரேக் இல்ல அப்படின்னா, அதாவது ஜன்னல் மட்டும் இருக்குது அப்படின்னா, அதில வந்து இருக்கிற குட்டியான அந்த ஸ்லாப்ல தான் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து நம்ம வைக்கணும். ஆனா எந்த விதமான ஒரு ரேக்கு, ஷெல்ஃபு அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னா, நம்ம வந்து எப்படி அத சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி நம்ம அந்த மாதிரி பொருட்கள வந்து வைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ இந்த செலவே இல்லாத ஆர்கனைசர் எப்படி வந்து ஈஸியா ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைல்ஸ் கல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து வீட்ல இருந்தது. ஸோ, அதனால நான் இது வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா இப்ப கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட்டிங் போர்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி கட்டிங் போர்டு இருந்தது அப்படின்னாலும், நீங்க அத 2ஆ கட் பண்ணி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற டைல்ஸ் கல் கூட வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து யூஸ் பண்ற பெல்ட் இருக்கு இல்லையா? அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ, அத வந்து 2ஆ கட் பண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இல்லன்னா நார்மல் கயிறு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட ஜன்னல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அளவா இந்த கயிற அளந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டான அளவுல இருக்கணும். அப்பதான் நமக்கு மேல கீழ வந்து தூக்கிக்காம கரெக்ட்டான ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த டைல்ஸ் போர்டு வந்து எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது, நம்ம நெறைய திங்ஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நெறைய வெயிட் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயத்தில நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணும்னாலும் இதில வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ற ஷாம்பூ, சோப்பு, பிரஷ்ஷு, பேஸ்ட்டு, பாடி வாஷ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணி அடுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி கீழ இந்த ஜன்னலோட ரேக் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து யூஸ் பண்ற சோப்பு, அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ற பவுடர் அந்த மாதிரி நெறைய வந்து அடுக்கி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்க வீட்டு பாத்ரூம்லயும் வந்து ஷெல்ஃப் இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசர் கண்டிப்பா ஜன்னல் இருக்கும். ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டல் வளையல வந்து வளைச்சிட்டு கொக்கி மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேய்ச்சு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நாரு. அது வந்து மாட்டி வைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி ஆர்கனைசர் நம்மளோட பாத்ரூம்லயும் சரி, இல்லன்னா நம்மளோட கிச்சன்லயும் சரி நெறைய வந்து நம்ம ரெடி பண்ணி நெறைய பொருட்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாப்பாடு வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 1 டம்ளர் அரிசி வந்து நான் ஒரு 5 நிமிஷமா தண்ணீல வந்து ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பாடு வைக்கும்போது, நம்ம நார்மலா நம்ம வந்து பானையில சோறு வடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும். எப்படியும் ஒரு 15, 20 இல்ல 25லேருந்து 30 நிமிஷம் கூட நமக்கு வந்து டைம் எடுக்கும். நம்ம வந்து எடுக்கிற அரிசிய பொறுத்து நமக்கு அந்த அரிசி வந்து வேகறதுக்கான டைமும் வந்து அதிகமாகும் இல்லையா? நம்ம என்னதான் வந்து ஊற வச்சு செஞ்சாலுமே நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட நமக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி ரொம்ப ஈஸியா குயிக்கா வந்து சோறு வடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து எடுத்து ஊற வச்சிருந்தேன்.
இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரில் வைக்கும்போது அதாவது நம்ம வந்து அப்படியே அரிசியை சேர்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் நார்மலாக நீங்கள் பானையில் வடித்த சோறு எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் சோறு. உங்களுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஆகவே ஆகாது. அதாவது அரிசி வந்து நம்ம குக்கரில் வடிச்சிட்டோம் அப்படின்னா சில சமயத்தில் நமக்கு வந்து ரொம்பவே காஞ்சு கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம வடிக்கிற சோறு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நார்மலாக நீங்கள் வந்து பானையில் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். எடுக்கிற பாத்திரத்துக்கு அளவாக நீங்கள் வந்து குக்கர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடியில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசி வச்சுருக்கிற பாத்திரத்தை தூக்கி அந்த குக்கருக்கு நடுவில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதாவது 2 விசிலில் உங்களுக்கு வந்து சூப்பராக அரிசி வந்து வெந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பானையில் நீங்கள் வந்து எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக 2 விசிலுக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாதம் வந்து நம்ம அதாவது குக்கரில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மையை வந்து இருக்காது. சாப்பாடும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சேர்த்த தண்ணியும் வந்து இன்னுமே மிச்சம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அவ்வளோதான். நான் வந்து அரிசி அடுப்பில் வைக்கும்போதே இது இன்றைக்கி காலையில் என் பையனுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். சாப்பாடு வந்து நான் குக்கரில் வைக்கும்போதே தயிர் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிருக்கும் வந்து தாளிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து பொரியலும் வந்து பண்ணிட்டேன். அதாவது உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன். எப்போவுமே நம்ம வந்து வைக்கிற மாதிரி பாத்திரத்தில் வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாப்பாடு வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் எடுக்குது அப்படின்னா கூட நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கேஸுமே வந்து காலியாகும். அதே மாதிரி நமக்கு டைமும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் செலவும் ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ணலாம். உங்களோட டைமும் வந்து ரொம்பவே மிச்சமாகும். காலையில் ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி வந்து ஐடியா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குயிக்காகவே வந்து உங்களோட சாப்பாட்டு வேலைகளை நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிட முடியும். பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு வந்து மஞ்சள் கலந்து தான் எப்போவுமே செய்வேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து மஞ்சள் கலந்து செய்கிற தயிர் சாதம் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து சளியுமே பிடிக்காது. ஸோ மஞ்சள் கலந்து ஒரு தடவை நீங்கள் செய்யலை அப்படின்னா செஞ்சு பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.